எப்பா பிரமா யமதர்மன் கணக்குப்பா. கொள்ளையடிச்சிருக்கான், கலாண்டிருக்கான். கொள்ளையடிச்சு கலாண்டு தான் வீடு மாளிகை கேட்டு தான். அதுக்கு என்ன விடந்து என்ன விட நீ என்கிட்ட கேட்க. இப்போ வட்டி கடை வார கடை கொடுப்பான், பேங்கில் வட்டி கடை வார கடை கொடுப்பான். ஒடியா நீ வீடை கேட்டு நான் வட்டி கடை வார கடை தரேன் இந்தா. அங்கே 2ஆம் நம்பர் பொழுதுக்கு வேலைக்கு போயிட்டு அந்த 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 வாரந்தோன்னு கட்டிக்கிட்டே வருவான். அங்கே அழிக்கான் கண்டார ஒளி. அந்த விவசாயத்தை நினைக்கல. திங்கியதுக்கு ரேஷன் கடையில் பருப்பு, ஆயில், சீனி, கோதுமை எல்லாம் போட்டு கொடுத்துருந்தான். அதை வீட்டில் வச்சுட்டு 5 பேர் 3 பேர் இருந்துட்டு அந்த வேலையை பார்க்கான். அப்போ இதுக்கு என்ன விடை? அப்போ இவன் வாங்குறவன் போகிறவன் இந்த இடத்த குலுக்கி வாங்குறவன் குலுக்கி ஆட்டுறவன் பூரா நாசம் பண்ணுதான். நிலப்பரப்பை அள்ளி அசிங்கம் பண்ணுதான். நிலப்பரப்பை விவசாயத்தை அழிச்சு வரான். இப்போ தமிழ்நாடு முழுவதும் விவசாயத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய பில்டிங் போட்டு வச்சுருக்கான் பார்த்தியா இல்லையாப்பா? பிரமா பார்த்தியா இல்லையா? இங்கே மேடையிலேருந்து பார்த்தியா இல்லையா? நீதிமன்றத்தில் பார்த்தியா இல்லையா? பார் எப்படி போட்டு வச்சுருக்கான் பார்த்தியா? எப்படி நிற்கிற இடத்துல என்ன நடக்குன்னு பார்த்தியில? கண் கலங்குத, நீயே கலங்குத. அட மானிட கூதிமேனடா நீ வைத ஒரு நேரம் உட்காந்து. அட மானிட கூதிமேனை உன்னா கொண்ட விளக்கமாறு செருப்பை கொண்டு அடிக்கணுமா நீயே சொல்லுத எத்தனை தடவை என்கிட்ட சொல்லியிருக்க. இப்போ நான் இங்கே நிற்கும் கடவுளாக நாங்கள் பூமியை கொடுத்துருக்கோம். மானிட கூதிமே மாதிரி கிடக்கான், கொசு மாதிரி கிடக்கான். அம்புடி மூளை வேலை செஞ்சு அழிக்கன்னு நீ சொல்லுத. அப்போ இவனுக்கு என்ன தண்டனை? அவன் குடும்பம் எங்கே இருக்குது? மொத்தமாக உள்ளே பார்த்தா நீ நடத்துறது எல்லாமே உள்ளே ரன்னிங்கில் நிற்பான். தரப்பட விமானப்பட அப்படியே காணொலியில் ஒவ்வொருத்தனுக்கும் பேரை போட்டு கிளியராக காணொலியில் விடுவான். அப்படியே சொறிடுவான். இவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு என்னடா வேணும்? கேடுகட்ட குய்மனுகளா அம்புட்டும் பொம்பளை சொல்லதா விரிச்சு விலைக்கு நிற்கா. வீடு நம்ம 2 மாடி கட்டணும், 3 மாடி கட்டணும், புளுத்தி வீடு கட்டணும். கீழே பூமி பாரம் தாங்கணும், சுண்ணாம்பு பாரு அப்படியே இழக்கும். வெயிட்டு ஏற்றுனா கீழே எப்படிப்பா தாங்கும்? அம்புட்டு வெயிட்டு ஏத்தால வெயிட்டு மற்ற உட்காந்துருக்க இடத்துல வெயிட்டு. அந்த மொட்டையும் பேப்பரை வச்சு பாழாக்கிட்டு அந்த மொட்டையும் பேப்பரால் அந்த கொடியை தூக்கி போன அந்த குதிமனை வச்சு அம்புட்டு நிலப்பரப்பை பூரா பாழாக்கிட்டான். ஒத்த பேப்பரால் பாழாக்கி வச்சுட்டானப்பா கேடுகட்ட குதிமனை. நீதிமன்றமே பாழா போச்சு. அந்த கேடுகட்ட கண்டாரொலிமன் பேப்பரை அந்த மொட்டையும் குதிமனை அடித்து டெல்லியில் விட்டு உலக நாடை விட்டு தமிழ்நாடு விட்டு மொத்த அந்த பேப்பரை வச்சே பாழாக்கிட்டான். கேடுகட்ட குதிமை மொத்த அரசியல்வாதிக்கெல்லாம் வாயில் சூடு வச்சே அப்படியே இறக்கணும், கீழே இறக்கணும் அந்த பூமி அழி. அப்போ சொல்லுவான் பூமி அழித்தது தப்புத்தாம்மா. இந்த நிர்வாகம் புளுத்தியாடா நாற்காலி சேரில் உட்காந்து. இப்போ என்னமோ பரந்தூர் விவசாயம். அந்த விவசாயம் எங்கடா? சென்னை முழுக்க பூரா விவசாயத்தை பூரா அழிச்சு வச்சிருக்கே. அந்த ஒரு இடம் தானே நீ சொல்லுத தாவேக்கா முட்டா குதி. அந்த ஒரு இடம் தானே நீ சொல்லுத. மித்ததெல்லாம் விவசாயத்தை உள்ளே அழிச்சு நிற்கிடா. சென்னை மெட்ராஸ் நிலப்பரப்பில் விவசாயத்தில் சூப்பராக இருக்கும். எங்களுக்கு தெரியும்ப்பா, எனக்கு தெரியும். ஏப்பா முனியப்பன் பேசுகிறேன்ப்பா. அந்த நிலப்பரப்பு சென்னை மெட்ராஸுக்குள்ளே அந்த விளைச்சல் நெல் விளையும், கடலை விளையும், பயிர் வச்சிகள் விளையும், அத்தனையும் பாரு பூரா குதிமை என்ன கூத்தடிச்சு வச்சுருக்கான் பாருப்பா. அந்த மொட்டையும் பேப்பர் அச்சு அடிச்சு விட்டு கேடுகட்ட கண்டார ஒளிமை இவனுகளை நடு ரோட்டில் அரசியல்வாதி தூக்கி வத்தாச்சு ஷூட்டிங் ஆடு தான் போனான். அதை ஏற்கனவே அவன் பதிவு பண்ணிட்டான், டெல்லியில் பதிவு பண்ணிட்டான். நம்மளை பூரா வத்தாக்கொள்ளு நம்மளை உள்ளே வெளியே போட்டு இந்த குதிமை விவசாயத்தை பூரா அழிச்சு வச்சுருக்கான். ஐயா சொத்தை, கடவுளுடைய சொத்தை, பூமியை அழிச்சு வச்சுருக்கான். ஐயா குடும்பம், சிவன் குடும்பத்தை அழிச்சு வச்சுருக்கானே கேடுகட்ட கண்டார ஒளிமைனே சொல்லுதான். அவனே சொல்லுவான், சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயா சொத்து, ஐயா குடும்பம் உட்காந்துருக்கு. கடவுள் குடும்பம் பூமியை நம்ம கொடுத்துருக்காங்க. உயிர் வாழுறதுக்கு நம்ம சாப்பாடு வேணும். நம்ம ஏன் இந்த மாதிரி அப்படி இந்த கண்டாரொலிமை செய்தான்? மானிட பிறவி அவனே வைதான். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ஒவ்வொரு கண்டார ஒளிமனை ஆதார கார்டு கையில் வச்சுட்டே அந்த நேரம் கணக்கு போட்டுருவார் கடவுள். அவன் போடுவான். ஆதார கார்டு கையில் இருக்கணும் போடுவான், ரேஷன் கார்டு கையில் இருக்கணும், பான் கார்டு பின் கார்டு வெளியே போகிறான்ல. அந்த கம்ப்யூட்டர் பெட்டி தட்டையில் கண்டார ஒளிமனை அவனை குளத்தாளுக்கு புதுக்கடை குண்டில் சூடு வச்சு தூக்கி எறியணும்பா. அப்போ தான் அறிவு வரும். முக்கால் சதி